அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவியையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபி அல்லாஹ் தருவானாக. ஆமீன். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆ, ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகாரத்தை கேட்டார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால், எனக்கு பிறகு யாருக்கும் இவ்வளவு பெரிய அதிகாரம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதாக கேட்டான். இந்த உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள் 4 பேர். அதில் ஒருவர் தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிமார்களினுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், எந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி கோரிக்கை வைப்பாங்க. அப்படித்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை கொடு என்று கேட்பதற்கு முன்னால் முதல் வார்த்தையாக அவர்கள் சொல்லக்கூடியது ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். எந்த நபிமார்களாக இருக்கட்டும், எதை கேட்பதாக இருந்தாலும் முதலில் தங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். நபிமார்கள் பாவம் செய்தவர்களா? நபிமார்கள் அத்துணை பேரும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. இப்படித்தான் நம்ப வேண்டும் நபிமார்களை. சிறிய பாவம் கூட அவர்கள் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் எந்த நபிமார்களும் செய்யவில்லை என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. இப்படித்தான் நம்பணும். ஆனால் ஏன் பாவத்தை மன்னிக்கும்படி ஏன் கேட்டாங்க? அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன தடுமாற்றம், ஜல்லத்துன்னு சொல்லுவாங்க. நமக்கான படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கலாம். செல்வத்தை கேட்கலாம், ஆட்சியை கேட்கலாம், ஆரோக்கியத்தை கேட்கலாம், என்ன வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஆனால் முதலில் கேட்பது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். 2வது 10 நம்மை விட்டும் கடந்து செல்ல இருக்கிறது. நாம் இன்னமும் பாவ மன்னிப்பை அதிகரிக்க வேண்டும், இஸ்திக்ஃபாரை அதிகமாக்க வேண்டும். நோன்பு முடிய போகிறது என்பதற்காக வேண்டி இபாதத்தில் நாம் ஒரு கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. இன்னும் நாம் அதிகமாக கவலையோடு நாம் இருக்க வேண்டும். நம்மை விட்டு ரமலானினுடைய 2வது பகுதி செல்ல இருக்கிறது. இஸ்திக்ஃபாரை அதிகமாக்க வேண்டும், பாவ மன்னிப்பை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்ட்ட யாராவது பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னா நிச்சயம் மன்னிப்பு கிடைக்கும். யாராவது சகோதரர்கள் 2 பேர் சண்டை இட்டுட்டோங்க, ஒருத்தர் இன்னும் சகோதரர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னா சில சமயங்களில் மன்னிக்காம கூட இருக்கலாம். ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை மன்னிக்காமல் இருக்கலாம். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை மன்னிக்காமல் இருக்கலாம். என்னை இப்படி பேசிட்டாரு, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரு. ஒரு முதலாளி தொழிலாளியை மன்னிக்காமல் இருக்கலாம். ஒரு கணவன் மனைவியை மன்னிக்காமல் இருக்கலாம். எத்தனை தடவை கூட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, இப்படி பேசியிருக்க கூடாதுப்பா என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் கிடையாது. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும், எவ்வளவு துரோகம் செய்தாலும், முழுக்க இணை வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில்
ஒரே ஒரு தடவை கண்ணீர் விட்டு சிந்தினால், மன்னிப்பை கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும் என்பது அல்லாஹ்வினுடைய உத்தரவு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமை யஅமல் சூஅன், யார் ஒரு பாவத்தை செய்கிறாரோ, அவ் யظலிம் நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸுக்கு தீங்கு செய்கிறாரோ, தும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால், யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிப்பவனாக இரக்கம் காட்டுபவனாக அவர் பெற்றுக்கொள்வார் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விடத்தில் கிடைக்க பெற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது, மன்னிப்பு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறவே கூடாது. ஒவ்வொரு நாளும், அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் வந்து கேட்குறான், யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? நான் மன்னிக்கிறேன். தூங்கி எந்திரிச்ச உடனே சஹரு சாப்பிடுவதற்கு முன்னால் முதலில் அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காய்த், குறைந்தபட்சம் 2 ரக்காய்த் தொழுதுட்டு இஸ்திக்ஃபார் செய்யும். எவ்வளவு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜும்மா தொழுகையில் மிம்பர் படியில் ஏறும்போது ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறினார்கள். அதில் ஒன்று பல தடவை நமக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டாலும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யார் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசம் அடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. அப்போ ஏன்னா எந்த அளவுக்கு நாம் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தணும், ரமலான் நம்ம எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் நம்ம கேட்கணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுருக்கோம் யோசித்து பார்க்க வேண்டும். பாவ மன்னிப்பை குறித்து அது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். எவ்வளவு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், இன்னும் நாம் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பாவ மன்னிப்பு தேடினால் ஏராளமான பலன் அல்லாஹ் தர்றான். திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதுராரா, மலையை நான் உங்களுக்கு தருகிறேன். இஸ்திக்ஃபார் செய்தால், இன்னைக்கு மழை இல்லை துவா செய்யுங்க, வெயில் கடுமையாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இஸ்திக்ஃபார் செய்தால் அத்துணை பேரும் சேர்ந்து செய்யணும், காலையிலேயும் செய்யணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறைந்தபட்சம் ஒரு 100 தடவையாவது நாம் இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்தால் மிதுராரான்னு அல்லாஹ் சொல்கிறான், தொடர்படியான மழையை நான் தருவேன். ஏதோ சும்மா ஒரு நேரம் மட்டும் மழை பெய்யாது, தொடர்படியாக நான் மழையை தருவேன் அப்படிங்கிறான். அது மட்டுமல்ல, வயுந்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாரையார்ட்டையோ போய் காட்டுவாங்க. முதல்ல இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்கணும். கணவனும் மனைவியும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்த வேண்டும். யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் வசதியை தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஸ்திக்ஃபார் எந்த அளவுக்கு நாம் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வசதி கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கடிகள் நீங்கும், துக்கங்கள் நீங்கும், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படும். எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். இஸ்திக்ஃபார் முதல்ல செய்யணும். 2 ரக்காய்த் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயாக்கும் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. சும்ம தூபு இலைஹி, எந்த அளவுக்கு களப்பற்ற முறையில் அந்த இஸ்திக்ஃபார் செய்யணுமோ அந்த அளவு களப்பற்ற முறையில் இருக்கணும். இஸ்திக்ஃபாரை ரொம்ப அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் வருத்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய சவாபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதுராரா, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நான் மலையை தொடர்படியாக நான் இறக்குவேன். வயசீதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும், உங்களுக்கு சக்தி கிடைக்குங்கிற அல்லாஹ். இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு உடல் ரீதியான பலம், மனம் ரீதியான ஆரோக்கியம், சக்தி கிடைக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னைக்கு நாம் எத்தனையோ சக்திகளை இழந்திருக்கிறோம். எதிரிகளை நம்மை தாக்கினால், உதாரணத்திற்கு நம்மிடத்தில் என்ன பலம் இருக்கு, அந்த பலம் இஸ்திக்ஃபாரின் மூலமாக கிடைக்கும்.
நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிற போது, பாவ மன்னிப்பு தேடுகிற போது நம்மை ஒருபோதும் எதிரிகள் தோற்கடிக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பலத்தையும் சக்தியும் அல்லாஹ் தர்றான். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான், எந்த சமுதாயம் இஸ்திக்ஃபார் செய்கிறதோ, யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதாபை இறக்க மாட்டான். வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நிலையில் யாருக்கும் அல்லாஹ் அதாபை இறக்க மாட்டான். முந்தைய சமுதாய மக்களுக்கு எத்தனையோ அதாப் இறங்குச்சு. அல்லாஹ் பன்றிகளாக மாற்றினான், குரங்குகளாக மாற்றினான், கல்மலையை பொழியச் செய்தான், அல்லாஹ் தஆலா பூமியில் இழுத்து கொண்டு போனான். இப்படிப்பட்ட வேதனை, அல்லாஹினுடைய வேதனை வராது இஸ்திக்ஃபார் செய்கிற போது. எனவே எத்தனையோ நம்முடைய வீட்டில் கூட்டா ஒன்று சேர்ந்து செய்கிறோம், ஒன்று சேர்ந்து சாப்பிடுகிறோம், ஒன்று சேர்ந்து பேசுகிறோம். கூட்டா என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் கொஞ்சம் நேரம் செய்யணும். வீடுகளில் மஸ்ஜிதுக்கு வந்தால் நாம் இஸ்திக்ஃபார் செய்யணும். எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்தால், பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அதாபை தரமாட்டான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எந்த அளவுக்கு அவனுடைய ரஹ்மத்தை பாருங்க, மக்ஃபிரத்தினுடைய விசாலத்தை பாருங்க. ஒரு மனிதர் 99 கொலை பண்ணிட்டு திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டுருச்சு. போய் கேட்குறாரு, நான் 99 கொலை பண்ணியிருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? அவர் சொன்னார், இத்தனை கொலை பண்ணவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அவரையும் போட்டார், 100 கொலை. ஆனால் திருந்த வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்துருச்சு. அவர் போகிறாரு, போய் கேட்குறாரு, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? 100 கொலை பண்ணிட்டாரு, உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், இதான் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மலையை காட்டுறாங்க. அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. அவருக்கு திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதால் அவருடைய பாவங்கள் அத்துணையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹுடைய மக்ஃபிரத்தினுடைய விசாலத்தை பாருங்க. 100 கொலை பண்ணிட்டு அவர் திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதினால் அல்லாஹ் அவருடைய அத்துணை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நாம் பாருங்க, நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அவனுடைய மன்னிப்பு விசாலமானது. அது மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இறந்திருப்பாங்க, கியாமத்து நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெற்றோருக்கு அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டி கொடுப்பான். கேட்பாங்க, என்னடா அல்லாஹ் திடீர்னு என் அந்தஸ்து அதிகமாக்கி தருகிறையே, என்ன காரணம்? பெருசாக எந்த அமரும் நான் செய்யலையே அப்படின்னு கேட்கிற போது அல்லாஹ் சொல்வானா, உங்களுடைய பிள்ளை உங்களுக்கா இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க, உங்களுடைய பிள்ளை உங்களுக்கா இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க, அதன் காரணமாக உங்களுக்கு நான் அந்தஸ்து கூட்டி தரேன்பானா. எனவே நம்முடைய பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்காக வேண்டி, காலம் சென்ற பெற்றோருக்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டியும் சேர்த்து இஸ்திக்ஃபார் செய்யணும். அவங்களுக்காக வேண்டியும் சரி, நமக்காக வேண்டி நாம் எப்படி இஸ்திக்ஃபார் செய்கிறோமோ அதே போல காலம் சென்ற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுக்காக நாம் இஸ்திக்ஃபார் செய்கிற போது அவருடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா அதிகமாக்கி தருகிறான். ஹதீஸுகளில் வருது, ஏராளமான இந்த இஸ்திக்ஃபாரின் மூலம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன்களில் ஒன்று, நோயாளியாக இருந்தால் ஷிஃபாவை அல்லாஹ் தரானாம். முஹத்திஸுகள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய குர்ஆனுடைய விரிவுரையில் இதை பதிவு செய்கிறாங்க. நோயாளியாக இருந்தால் அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஒருத்தர் கண்ணிய குறைவாக இருக்கு, அவருக்கு யாருமே மரியாதை தர மாட்டேறாங்க, யாருமே மதிக்க மாட்டேறாங்க அப்படின்னா அவர் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான். அதே போன்று ஒரு நபர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், அவர் இஸ்திக்ஃபார் செய்தால் அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்குண்டான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என்பதாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. எனவே ரமலானுடைய நாம் இந்த நேரத்திலே நம்மை நோக்கி ரமலான் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற மிக உயர்ந்த பாக்கியத்தை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நரக விடுதலையை தந்து சொர்க்கத்தை அடைந்து கொள்கிற உயர்ந்த நசீப் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.